ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த லைவ் டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னதுதான், ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வந்து என்டிபிசியோட ஃபுல் டெஸ்ட் வந்து லைவ் டெஸ்டா கொடுத்துருவோம். மண்டே டு ஃப்ரைடே பாத்தீங்க அப்படின்னா செக்ஷனல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு லைவ் டெஸ்டா வந்து கொடுத்துருவோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா செக்ஷனல் டெஸ்ட் மேக்ஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ தமிழ் மீடியம் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ அது மாதிரி லைவ் டெஸ்ட் என்டிபிசி சிபிடி 1க்கான லைவ் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்துருந்தோம். அந்த டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இப்போ இதோட ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. சோ டோட்டலா இப்போ சிபிடி 1 வந்து இங்கிலீஷ் மீடியம்க்கு கொடுத்திருந்தோம், தமிழ் மீடியம்க்கு கொடுத்திருந்தோம். சோ இங்கிலீஷ் மீடியம்ல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 300க்கும் மேல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணிருப்பாங்க. சோ அதுல டாப் ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா 77.4 வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து 76.2 வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? சோ 69.2. சோ இந்த 77.4ங்கிறதும் ரொம்பவே நல்ல ஸ்கோர் தான். ஆனா இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணணும். சோ 90 பிளஸ் வந்து எடுக்கிற மாதிரி நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாப் 10 வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சோ 10 ரேங்க் வரைக்கும் பாத்தீங்கன்னா 50.4 வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? சோ இது வந்து இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட். சோ தமிழ் மீடியம் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மார்க் வந்து கொஞ்சம் கம்மியா தான் எடுத்திருக்காங்க. ஆனாலும் நீங்க வந்து ஒரு 50 அபோவ் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலுமே சோ இன்னுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய பேர் இப்பதான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா 0 மார்க் இல்ல ரொம்ப நெகட்டிவ்லயும் மார்க் வாங்கியிருக்கீங்க. சோ நீங்க சும்மா கூட ஓபன் பண்ணி பாத்துருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சோ இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா குயிக்கா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு 90யாவது எடுக்கிற அளவுக்கு எய்ம் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பாஸ் பண்றதை யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு 90 பிளஸ் ஸ்கோர் பண்ற அளவுக்கு நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்களே எழுதி வச்சுக்கலாம், கண்டிப்பா நமக்கு போஸ்டிங் தான் அப்படின்ட்டு எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இன்னும் கொஞ்சம் இந்த கரண்ட் அஃபேர் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணா கண்டிப்பா 90 பிளஸ் வந்து வாங்க முடியும். ஓகேவா? சோ டாப் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விக்னேஷ், செல்வம், அதுக்கப்புறம் இவரோட நேம் வந்து அவர் என்டர் பண்ணல. ஓகேவா? சோ ஓவராலா பாத்தீங்கன்னா டாப் 3ல வந்து தேர்ட் ரேங்க் வந்து 69.2 வந்து வாங்கியிருக்காங்க. சோ இன்னுமே ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். சோ 90 பிளஸ் எடுக்கிற மாதிரி எல்லாருமே டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்க. சோ கிட்டத்தட்ட 300 ஸ்டூடெண்ட் வரைக்கும் இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. சோ இன்னும் நிறைய குரூப்புக்கு வந்து இந்த டெஸ்டோட லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு காம்படிஷன் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சோ டெஸ்ட் போடும்போது எல்லாரும் சின்சியரா டெஸ்ட் போடுங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி தமிழ் மீடியமோட டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சோ தமிழ் மீடியத்துல வந்து சோ இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியமோட டெஸ்ட் அப்லோட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தமிழ் மீடியம் அப்லோட் பண்ண லேட் ஆயிடுச்சு. சோ அதனால நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் டெஸ்ட் இல்லங்கிற கன்ஃபியூஷன்ல அட்டன் பண்ணீங்க. சோ இந்த வீக் சாட்டர்டே வந்து நம்ம அப்லோட் பண்ணும்போது ரெண்டு பேருக்குமே சேம் டைம்ல அப்லோட் பண்ணிடலாம். சோ தமிழ் மீடியம்ல பாத்தீங்க அப்படின்னா 59.8 தான் எடுத்திருக்கீங்க. கட் ஆஃப் வரும்போது தமிழ் மீடியம்க்கு தனி கட் ஆஃப், இங்கிலீஷ் மீடியம்க்கு தனி கட் ஆஃப் வரப்போறது கிடையாது. சோ நீங்க 59.8 எடுத்திருக்கீங்க. சோ இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? சோ தமிழ் மீடியம்ல தேர்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 53.5. சோ தமிழ்ல வந்து மெட்டீரியல்ஸ் அவ்வளவா இல்லைனாலுமே நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். உங்களோட இதை வந்து ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா 90 ஒரு 85 நீங்க எய்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா எக்ஸாம் வந்து என்ன பண்ணிடலாம்னா செலக்ட் ஆயிடலாம். ஓகேவா? சோ எந்த பயமுமே இல்லாம இருக்கலாம். கண்டிப்பா 80 பிளஸ் 90 பிளஸ் எடுக்கிறது வந்து சாத்தியம் தான். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ரிப்பீட்டடா வந்து எஃபோர்ட் போடணும். ஓகேவா? சோ மாறி 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 டெஸ்ட் எடுக்கணும். கொடுக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும். எக்ஸாம் வர்றதுக்குள்ளே கண்டிப்பா 20 ஃபுல் டெஸ்ட்டும் அதே மாதிரி 20 சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு 100 டெஸ்ட்டுக்கு மேல நானே ஃப்ரீயாவே கொடுத்துருவேன். சோ கரெக்டா இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் என்னன்னு பாத்துக்கோங்க. இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்புக்கு நம்ம டெஸ்டோட லிங்கை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு நீங்க டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ரெண்டு வகையான டெஸ்ட் கொடுக்குறோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட். சோ ஃபுல் டெஸ்ட் வந்து எவ்ரி சாட்டர்டே வந்து லைவ் டெஸ்ட் ஃபுல்லு கொடுத்துருக்கோம் இல்லையா? இந்த ஃபோல்டரை ஓபன் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? சோ செக்ஷனல் டெஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் செக்ஷனல்னு கொடுத்துருப்பேன். சோ இந்த ஃபோல்டருக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கான செக்ஷனல் டெஸ்ட் இன்னைக்கு நாம அப்லோட் பண்ண செக்ஷனல் டெஸ்ட் இருக்கும். அதுக்குள்ளேயே ஆல்ரெடி அப்லோட் பண்ண செக்ஷனல் டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? சோ ஏற்கனவே அப்லோட் பண்ண செக்ஷனல் டெஸ்ட் வந்து ஜெனரல் அவேர்னஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம்க்கும் தமிழ் மீடியம்க்கும் நான் அப்லோட் பண்ணிருந்தேன். அந்த டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டீங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்லோட் பண்ணிருக்கிறது வந்து மேக்ஸுக்கான செக்ஷனல் டெஸ்ட். டோட்டலா 35 கொஸ்டின் வந்து கொடுத்திருக்கோம். சோ இந்த டெஸ்ட் வந்து 19ஆம் தேதி வரை உங்களுக்கு லைவ்ல இருக்கும். இன்னைக்கு 17ஆம் தேதியா? சோ இன்னைக்கு ஒரு 8 மணிக்கு நீங்க இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். சோ 8 மணில இருந்து 19ஆம் தேதி நைட் 8 மணி வரைக்கும் இந்த டெஸ்ட் 2 நாள் ஓபன்ல இருக்கும். சோ அந்த 2 நாளுக்குள்ள இந்த செக்ஷனல் டெஸ்ட் போட்டு இதை வந்து அனலைஸ் பண்ணிருங்க. ஓகேவா? சோ இதுக்கான சொல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க டெஸ்ட் அட்டன் பண்றது லேப்டாப்லயே அட்டன் பண்ணிக்கலாம், போன்லயே அட்டன் பண்ணிக்கலாம். ஆனா சொல்யூஷன் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா போன்ல பாக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ கிளியரா புரிஞ்சிருச்சா? சோ இப்போ நாம அப்லோட் பண்ணிருக்க டெஸ்ட் வந்து மேக்ஸுக்கான டெஸ்ட். ஒன்லி இதுல மேக்ஸ் கொஸ்டின் மட்டும் தான் இருக்கும். 35 மேக்ஸ் கொஸ்டின் எல்லா டாபிக்கும் கவர் ஆகும். மேக்ஸ்ல ரயில்வேக்கு என்னென்ன டாபிக் உண்டோ எல்லா டாபிக்கும் கவர் பண்ற மாதிரி
மாதிரி ரியல் எக்ஸாம்ல கேட்கிற மாதிரி ஒரு 35 கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஸோ தமிழ் மீடியம்க்கு, ஸோ இங்கிலீஷ் மீடியம்க்கு மேல டெஸ்ட் கொடுத்திருக்கேன், தமிழ் மீடியம்க்கு தெளிவா தமிழ்ல கொடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 டெஸ்டையும் நீங்க அட்டன் பண்ணுங்க. இந்த டெஸ்டோட லிங்கை நான் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிடுறேன், இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லயும் வச்சிடுறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லக்ஷ்மி மேக்ஸோட கம்யூனிட்டி டேப், யூடியூப்ல இருக்கக்கூடிய கம்யூனிட்டி டேப்லையும் போட்டுருந்தேன். நம்ம டெலகிராம் சேனல், டெலகிராம் குரூப்லயும் இந்த லிங்கை கொடுத்துறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டைரக்டானாலும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல ஆப்ல போய் அட்டன் பண்ணணும்னா எப்படி அட்டன் பண்ணணும்னு பாருங்க. ஸோ லைவ் டெஸ்ட் வந்து ஆப்ல எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு நீங்க லாகின் பண்ணிருங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு 3 கோடு இருக்கு பாத்தீங்களா, இந்த 3 லைனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ நீங்க கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன் டவுன்லோட்ஸ் இருக்கும், ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல நீங்க எங்க போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ மெட்டீரியல்ல போகணும். அதே மாதிரி நீங்க வந்து கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆஃப்லைன்ல டவுன்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இதுல நீங்க பாத்துக்கலாம். இந்த ஆஃப்லைன் டவுன்லோட்ஸ்குள்ள நீங்க போய் பாத்துக்கலாம். இந்த ஃப்ரீ மெட்டீரியலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ என்டிபிசிக்கு தேவையான புக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸுக்குள்ள போய் நீங்க இந்த புக்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். என்டிபிசிக்கு தேவையான ஃப்ரீ கிளாஸஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோஸ்குள்ள போனீங்கன்னா என்டிபிசிக்கு தேவையான ஃப்ரீ கிளாஸஸ் வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ நாம கொடுத்திருக்க லைவ் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும்னா இந்த டேபுக்குள்ள போங்க. இந்த டெஸ்ட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கான லைவ் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? சோ லைவ் டெஸ்ட் ஃபோல்டர் இருக்கும். ஓகே, சோ லைவ் டெஸ்ட் செக்ஷனல் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள மேக்ஸ் டெஸ்டும் ரீசன்ட் மேக்ஸ் டெஸ்டும் தமிழ் மீடியம்க்கும் இங்கிலீஷ் மீடியம்க்கும் நான் கொடுத்திருப்பேன். ஓகேவா? சோ இந்த வாரத்துல மேக்ஸ் ரீசனிங் 2 செக்ஷனல் டெஸ்ட் நீங்க எடுத்துடலாம். சோ நாளை கழிச்சு 19ஆம் தேதியோட முடியும் இல்லையா? சோ அடுத்த நாள் உங்களுக்கு வந்து ரீசனிங்கான செக்ஷனல் டெஸ்ட் வந்து நான் கொடுத்துறேன். ஓகேவா? சோ டெஸ்ட்டை நல்லா அட்டன் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணுங்க. இவ்வளவுதான். நீங்க ஆப்ல போய் டைரக்டா டெஸ்ட் அட்டன் பண்றது ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். ஆப்பை டவுன்லோட் பண்ண போறீங்க, ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள போக போறீங்க, டெஸ்ட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கான மேக்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ டோட்டலா 35 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து நிதானமா அட்டன் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. ஸ்பீட் அண்ட் அக்யூரசி மெயின்டைன் பண்ணுங்க. சும்மா ஒரு ஃப்ளூக்ல கிளிக் பண்ணாதீங்க. எது தெரியுமோ அதை மட்டும் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா இப்பவே அந்த பிராக்டிஸுக்கு கொண்டு வந்துருங்க. ஏன்னா நமக்கு நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 இருக்கு. அதனால அட்டன் பண்ணும்போது 100% ஷுவரா தெரிஞ்சா மட்டும் நீங்க அட்டன் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா மேக்ஸ்ல எல்லாருமே 35 அவுட் ஆஃப் 35 வாங்குற மாதிரி பாருங்க. ஏன்னா மேக்ஸ் ரீசனிங்ல 100% மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸ்ல எப்படி கேட்டாலுமே நம்மளோட செலக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். ஓகே, இந்த 35 கொஸ்டின்ல ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி அட்டன் பண்ணுங்க. ஸோ 2 நாள் இந்த டெஸ்ட் வந்து லைவ்ல இருக்கும். வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு சேவ் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். லைவ் டெஸ்ட் அட்டன் பண்றதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா. ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய குரூப்புக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் 70 கொஸ்டின் எடுத்திருக்கேன். தமிழ் மீடியத்துக்கு 35 கொஸ்டின் எடுக்கணும். அந்த 35 கொஸ்டினுக்கு சொல்யூஷன் ரெடி பண்ணணும். அதே மாதிரி அதுக்கான போர்ட்டல் கிரியேட் பண்ணி நான் டெஸ்ட் ரெடி பண்றதுக்கு எனக்கு 2 நாள் டைம் ஆகிரும். ஓகேவா? சோ அதனால அவ்வளவு எஃபோர்ட் போட்டு தான் இந்த டெஸ்ட் மேக் பண்ணிருக்கேன். நீங்க கரெக்டா ரெகுலரா டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரியல் எக்ஸாம்ல போய் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு, இது டிஃபிகல்ட்டா இருக்காது. ஓகேவா? சோ இதோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்மளோட யூடியூப்ல வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு நல்லா அனலைஸ் பண்ணுங்க. சும்மா அட்டன் பண்ணிட்டு விட்டுறாதீங்க. நல்லா அனலைஸ் பண்ணுங்க. அப்பதான் எந்த டாபிக்ல வீக்கா இருக்கும், எதை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். இன்னொரு டவுட் வரும். ஏன்னா ரயில்வேக்கு பாத்தீங்கன்னா போன வருஷமே நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட் வந்து சிலபஸ் கவர் பண்ணிருப்பாங்க. சோ அப்போ அவங்களுக்கு செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கிறது, ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அவங்களுக்கு எல்லா டாபிக்லயுமே ஒரு அவேர்னஸ் இருக்கும். அதனால அவங்க வந்து டெஸ்ட் நல்லா எடுப்பாங்க. இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், எனக்கு ரயில்வேனே இப்பதான் என்னன்னு தெரியும், சோ நான் இப்பதான் உள்ள வந்திருக்கேன், சோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ புதுசா வந்திருக்க ஸ்டூடெண்ட் வந்து நீங்களும் டெஸ்ட் எடுங்க. அந்த டெஸ்டோட ஸ்கோர் என்னவானாலும் இருக்கட்டும், 0 மார்க் எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது, 100க்கு 0 மார்க் எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. அந்த 100 கொஸ்டினை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. சப்போஸ் சிலபஸ் முடிக்கல, எனக்கு புரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் உங்களுக்கான கிளாஸ நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே கிளாஸ் கொடுத்திருப்போம். சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்திருப்போம். சோ இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ பிகினரா இருக்கேன், என்னால வந்து படிக்க முடியல, என்னால வந்து ஸ்கோர் பண்ண முடியல, நான் என்னோட வீக் ஏரியாஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் என்டிபிசிக்கான பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ். அதுல வந்து
ஒரு டைம் தான் நீங்க ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1799. வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டும் இதுலயே கவர் பண்ணிடுவோம். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். தமிழ் மீடியம்க்கு தனியா கிளாஸ், இங்கிலீஷ் மீடியம்க்கு தனியா கிளாஸ். அதே மாதிரி தமிழ் மீடியம்க்கு தனியா மெட்டீரியல்ஸ், இங்கிலீஷ் மீடியம்க்கு தனியா மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருப்போம். எல்லாமே சாஃப்ட் காப்பீஸா மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். அது போக அவங்களுக்கு ஆப்லயே சின்ன சின்ன டெஸ்ட் எடுக்க வச்சு பழக்கிடுவோம். ஓகேவா? சோ ஒரு 5 மார்க்குக்கு டெஸ்ட், 10 மார்க்குக்கு டெஸ்ட், அது எல்லாமே எதுல இருக்கும்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல அந்த மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட் இருக்கும். சோ ஏன்னா படிக்க ஆரம்பிக்கும் போதே டெஸ்ட் போட ஆரம்பிச்சாதான் அதுக்கான பயம் போகுங்கிறதுக்காக தான் கோர்ஸ்லயே டெஸ்ட் கொடுத்துருப்போம். ஓகேவா? சோ அத கிளாஸஸ் எல்லாமே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் நடக்கும். கிளாஸ், டெஸ்ட், பிடிஎஃப் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், என்டிபிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே இந்த கோர்ஸ்ல இருக்கும். டோட்டலா இப்போதைக்கு 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதுலயே நான் சொன்ன மாதிரி டெய்லி டெஸ்ட் இருக்கும், வார வாரம் டெஸ்ட் ஆப்லயும் கொடுப்போம். ஓகேவா? சோ ஃபீஸ் வந்து நான் சொல்லிட்டேன். ஆப்ல போய் பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் இருக்கும். இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். சோ லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ், நான் மேல ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா, அந்த மெசேஜ் இந்த நம்பருக்கு நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு 1799 மட்டும் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா 2 to 3 hours கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ தனியாவே உங்களுக்காக ஸ்பெஷலாவே பாத்தீங்கன்னா ஒரு போர்ட்டல்ல டெஸ்ட் போட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ டே அண்ட் நைட்டா ஒர்க் பண்ணி ரெடி பண்ணதுதான் இந்த டெஸ்ட். ஸோ அதனால இப்போ இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு கொஸ்டின் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியல் எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். கொஸ்டின் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த 35 கொஸ்டினுக்கும் நீங்க போயிட்டு வந்துடலாம். ஏன்னா நீங்க என்னைக்கு அட்டன் பண்ண போறது பாத்தீங்கன்னா 35 கொஸ்டின்ஸ் தான். ஸோ அந்த 35 கொஸ்டின்ல எந்த கொஸ்டினுக்குனாலும் நீங்க போயிட்டு வந்துடலாம். நான் இப்போ ஓபன் பண்ணிருக்கிறது இங்கிலீஷ் மீடியத்தோட டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு ஃபைனலா வியூ சொல்யூஷன் கொடுங்க. ஓகேவா? சோ வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாமே தெளிவா கொடுத்துருப்போம். ஓகேவா? சோ வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க ஆன்சரையும் அதுலயே பாத்துக்கலாம். ஓகேவா? சொல்யூஷனை டீடைலா அனலைஸ் பண்ணுங்க. ஓகே. சோ தமிழ் மீடியம் டெஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்க தமிழ் மீடியம் டெஸ்ட்டை கிளிக் பண்ணி அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ கட் ஆஃப் வந்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், மலையாளத்துல எழுதுறவங்க எல்லாருக்கும் காமனா வச்சுதான் கட் ஆஃப் வைப்பாங்க. சோ இப்போ ஒரே இதுலயே 2 கொஸ்டினும் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பாக்குறதுக்கு. அதனாலதான் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே தனித்தனியா கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ தமிழ் மீடியம் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு அதே மாதிரி தான் தமிழ்ல கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஓகே. சோ 35 கொஸ்டினும் இந்த மாதிரி தமிழ்ல ஓப்பன் ஆகும். சைட்ல வந்து உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம் 1 2 3 4 5ன்னு எல்லா கொஸ்டினோட நம்பர் இருக்கும். எங்கனாலும் எந்த கொஸ்டினுக்குனாலும் போயிட்டு வந்துடலாம். ரியல் எக்ஸாம்ல இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் இருக்குமோ அந்த ஸ்டாண்டர்ட்ல தான் கொஸ்டின் எடுத்திருப்போம். சோ கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணி முடிச்ச கையோட உங்களோட ஸ்கோரை பாருங்க, எந்த ரேங்க்ல இருக்கீங்கன்னு பாருங்க, எந்த சப்ஜெக்ட்ல மிஸ்டேக் விட்டுருக்கீங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா வியூ சொல்யூஷன் கொடுத்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் என்னங்கிறத நீங்க வந்து கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர் வருங்கிறத அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த டெஸ்ட் போடும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு டெஸ்ட்லயும் என்னென்ன மிஸ்டேக் பண்றீங்களோ அதை கரெக்ட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் போறதுக்குள்ளே நான் 20 ஃபுல் டெஸ்ட் கிட்டத்தட்ட 100 டெஸ்ட் கிட்ட உங்க கையில கொடுத்துருவேன். செக்ஷனல் டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாம் சேர்த்து இதை நல்லா அனலைஸ் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பா உங்களால 80+ வந்து வாங்க முடியும். ஓகேவா? சோ ஜெனரல் அவேர்னஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா 90+ வந்து எய்ம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ 90க்கு மேல உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டை வந்து கரெக்டா அட்டன் பண்ணுங்க. இன்னைக்கு கொடுத்திருக்க டெஸ்ட்டை முடிஞ்ச அளவுக்கு நிறைய குரூப்ல இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம கொடுத்திருக்க லைவ் டெஸ்ட்டை நீங்க ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்ல இருக்கீங்க அப்படின்னா எல்லா குரூப்புக்கும் இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே. ஒவ்வொருத்தருமே வாரம் டெஸ்ட் எழுதும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த வீக்ல நாம டாப்பரா வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு எழுதுங்க. கண்டிப்பா இப்போதைக்கு 300 ஸ்டூடெண்ட் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்த வாரம் அடுத்த வாரம் எல்லாம் போகும்போது 1000 ஸ்டூடெண்ட்ஸ் 2000. சோ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு அவேர்னஸ் வரும்போது ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் இருக்கும். நீங்க இருக்கக்கூடிய எல்லா குரூப்லயும் நம்மளோட லைவ் டெஸ்டோட லிங்க் வந்து ஷேர் பண்ணிருங்க. ஓகேவா? சோ இப்போ நான் கொடுத்திருக்கிற டெஸ்ட்ல 35க்கு 35 எடுக்கிற மாதிரி மேக்ஸ்ல வந்து அட்டன் பண்ணுங்க. கம்மியா மார்க் வந்தாலும் பிரச்சனை இல்ல, அனலைஸ் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட்ல பாத்துக்கலாம். ஓகேவா? ஆனா டெஸ்ட்டை மட்டும் கரெக்டா சின்சியரா அட்டன் பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. சோ ஒவ்வொரு வாரமும் உங்களோட நேமும் டாப் லிஸ்ட்ல வர மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே பண்ணுங்க. தேங்க்யூ.